இலவசமாக தடகள பயிற்சி அளிக்கும் தலைமை காவலரின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றிருக்கிறது. யார் அந்த காவலர் பார்க்கலாம். மதுரை சோழவந்தான் பகுதியைச் சேர்ந்தவர் சந்துரு. இவர் 2003ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறை பணியில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டில் காவலராக சேர்ந்துள்ளார். தற்போது மதுரை ஆயுதப்படையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவர் 2017ஆம் ஆண்டு ஜப்பான் மற்றும் மலேசியாவில் நடந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் வெள்ளிப்பதக்கமும் 2022ஆம் ஆண்டு நெதர்லாந்தில் நடந்த போட்டியில் தங்கமும் வென்றுள்ளார். இது தவிர தேசிய அளவில் 2016 முதல் 2019ஆம் ஆண்டு வரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கல பதக்கத்தை பெற்று சாதனை படைத்துள்ளார். இந்த சாதனைகளோடு நிற்காமல் தன்னை போல விளையாட்டு வீரர்களை உருவாக்க இலவசமாக தடகள பயிற்சியும் அவர் அளித்து வருகிறார். இதற்காக ARAC இலவச ஸ்போர்ட்ஸ் அகாடமியை தொடங்கி அதன் மூலம் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கும் காவலர்கள் குழந்தைகளுக்கும் 5 சிறப்பு குழந்தைகளுக்கும் தொடர்ந்து பயிற்சி அளித்து வருகிறார். தனது உயரதிகாரிகளின் உதவியால் இந்த பயிற்சியை தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருவதாகவும் யார் வந்தாலும் அவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிப்பதாகவும் கூறுகிறார் சந்துரு. இவங்களை பூரா சிறந்த தடகள வீரர் உருவாக்கி அவங்க எல்லாத்தையுமே வருகிற போட்டிகளை உருவாக்கணும். அது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் சிறுவர்கள் மத்தியில் அவங்களுக்கு நல்ல ஒரு வலிமையான ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய நோக்கத்தில் நான் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கேன். இதை தொடர்ந்து இன்னும் பல சாதனைகள் மாணவர்கள் உருவாக்கும் என்னுடைய நோக்கம். அதை தொடர்ந்து செய்வேன். இது எங்களுடைய உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பினால தான் செய்ய முடியும். எங்கிட்ட காவலர் குழந்தைகள் ஒரு 100க்கும் மேற்பட்ட காவலர் குழந்தை இருக்காங்க. அதுபோல ஏழை எளிய குழந்தைகள் ஒரு 100 பேத்துக்கு மேலே 200 பேத்துக்கு இருக்காங்க சார். அதுபோக இந்த காவலர் பயிற்சி வரப்போ இலவசமாக அவங்களுக்கு உடல் பயிற்சி அளித்து அதில் இது வரைக்கும் எங்கிட்ட இருந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட காவலர் உருவாக்கியிருக்கோம். காலையில் 2 மணி நேரமும் மாலையில் 2 மணி நேரமும் தடகள பயிற்சி அளிப்பதோடு தனது காவல் பணி மற்றும் குடும்பச் சூழலுக்கு மத்தியில் கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்தி கற்றுக் கொடுத்து வருகிறார். சிறு வயது குழந்தைகள் முதல் கல்லூரி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் வரை இவரிடம் ஆர்வத்தோடு பயிற்சி பெறுகின்றனர். இவரிடம் பயிற்சி பெற்ற 21 மாணவ மாணவிகள் SI தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் மாணவி ஒருவர் தேசிய அளவிலான போட்டியிலும் கேலோ இந்தியா போட்டியிலும் பதக்கங்களை வென்றதாகவும் மாணாக்கர்கள் நெகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றனர். ட்ரைனிங் எல்லாமே நல்லா கொடுக்குறாரு, எல்லாம் சிறந்த முறையில் கொடுக்குறாரு, எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு. ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னா சும்மா இல்லாமல் எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வாங்கி கரெக்டான முறையில் ப்ராப்பராக கொடுக்குறாரு. இதனால எங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. அங்கே அடுத்தடுத்து காம்படிஷன்லேருந்து நிறையா மெடல் அடிக்க முடியுது. அதுக்கு சார் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காரு. நல்லா பார்த்துக்கிறாரு, எல்லாரையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணி நல்லா கொண்டு போகிறாரு. நல்லா போயிட்டு இருக்கு. விளையாட்டுத் துறையில் இளைய தலைமுறையினர் சாதிக்க இலவச பயிற்சி அளிக்கும் தலைமை காவலர் சந்துருவின் செயல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு. The guarantee of assured placement with highest salary package. Academic year 2023 to 2024, 100% placement. Admission opens in Saint Mother Teresa Engineering College.